சூப்பரான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்க நல்லா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறிஞ்சநாதன் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம தமிழரசிலேருந்து ஜெகதாம்பாலேருந்து எல்லாரும். பார்த்தீங்களா, என்னமோ என்கிட்ட வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே சோதித்து பார்க்கணுன்னு வந்தீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் குறிஞ்சிநாதன் தான். அவன் சொன்னான்னு சொல்லிட்டு வரீங்களே, அவன்கிட்ட போய் சொல்லுங்கள். இப்போன்னு இல்லை, எப்போதுமே அவனால் என் நிழலை கூட தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவன் தோற்று போகிறதுக்கு மட்டும்தான் அவன் இருக்கான். ஆனால் இந்த ஜெகதாம்பாள்கிட்ட உண்மை இருக்கிறதுனால நான் தான் என்றைக்குமே ஜெயிப்பேங்கிற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் நம்ம தமிழரசி கையை வந்து பிடிக்கிறாங்க. நீ இல்லைனா என்னத்துக்கு ஆகுறது? எப்போதும் எனக்காக பார்த்து பார்த்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கியேம்மா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொன்னப்போ, நான் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி ஜெகதாம்பாள்கிட்ட கேட்குறாங்க. கேட்பேன். நீங்கள் அவரை மன்னிச்சு விட விட தான் அவர் ஏறி போட்டு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுவும் இங்கே கல்யாணம் தான் நல்லபடியாக பண்ணி வைக்கணும்னு நினச்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுலேயே அவர் இவ்வளோ கேவலமாக வந்து யோசிக்கிறாருன்னா இதை நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு நினைக்கிற தமிழ், தக்க பதிலடி கொடுக்கணுமா? ஆமாம், அதுவும் அவங்க ஆளுங்களை வச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துர்லாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் போய் புகார் வந்து எழுதி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நம்ம தமிழரசி வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் விட்டு கொடுக்காதீங்க. ஆமாம், அவனுக்கு விட்டு கொடுத்து தான் இப்படியெல்லாம் நடக்குது. நீ வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையே எல்லாமே அதிரடியாக தான் வந்து போயிட்டுருக்குன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பாள் தமிழரசி சொல்கிறாள்ல, அதுக்கேற்ற மாதிரியே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் வேணாம். என்ன சார், ஆரம்பத்தில் இந்த பக்கம் வந்த உடனே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ அவருக்கு எதிராக நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கலையா? இப்போயே நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வேணாங்கிறாங்க. சார், இது மாதிரி குறிஞ்சிநாதன் எங்களுக்கு வந்து தொல்லை மேலே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் மேலே நாங்கள் பதிலுக்கு இது மாதிரி சொல்கிறோம் சார். நீங்களே வந்து ஃபோன் அடித்து இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுங்கிற மாதிரி சொன்னோன்னே, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்குது சார், உங்களுக்கே நான் அனுப்பிச்சி வச்சிட்றேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம தமிழரசி. உடனே அந்த இடத்துல அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. யோ, என்னையா நினச்சிட்டு இருக்க? அதுதான் எல்லா ஆதாரம் இருக்குல்ல, என்ன அவனுக்கு சாதகமாக வந்து பேசலான்னு சொல்லிட்டு நம்ம ஜனா அம்மாவை அசிங்கப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ? ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னா நான் சொன்னதை செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சொல்கிறவங்க சொன்னால் தான் இவங்கெல்லாம் கேட்பாங்க போலையே. இன்னொரு வாட்டி இந்த பக்கம்லாம் வராதிங்க, போய் உங்கள் குறிஞ்சிநாதனை அழைச்சிட்டு போங்க. அதுதான் நீங்கள் அவருக்கு செய்கிற தக்க பதிலடியாக இருக்கும். போங்க சார் போங்கன்னு சொன்னோன்னே, சே இப்படி ஆகிப்போச்சே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து குறிஞ்சிநாதனை அழைச்சிட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்து வரப்போ கணேசன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணே, உங்களை தேடி தான் அதிகாரியெல்லாம் வராங்க. என்னது, என்ன தேடியா? என்ன நடந்துச்சு? நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டா தமிழரசி. அதுக்கு எதுக்கு அதிகாரியெல்லாம் என்ன பார்க்குறதுக்கு வரணும்? ஜனாதான் எப்போதும் போல் மன்னிச்சிருவாளே. அது தமிழரசி இல்லாதப்ப. தமிழரசி இருக்கால்ல, அதனால் கண்டிப்பாக வந்து மன்னிக்கலாம் இல்லையா? உங்களை தேடி தான் வராங்க, நீங்கள் இப்போதைக்கு அங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. நம்ம கணேசன் பேசுகிறது எல்லாத்தையும் தமிழரசி, இதெல்லாம் கேவலமான செயல் இல்லை, வீட்டில் தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா வெளியில் அதுவும் குறிஞ்சிநாதன் கூட நீங்கள் கூட்டணி போட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்ககிட்ட அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்குது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. என்ன எங்கள் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்ல புரியா? சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. நான் குறிஞ்சிநாதனையே இப்போ மாட்டி விட்டேன். உங்களை மாட்டி விடுறதுக்கு எனக்கு எவ்வளோ காலம் ஆக போகுது? நீங்கள் மாறணும். இன்னொரு வாட்டி இதே மாதிரி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, குறிஞ்சிநாதனுக்கு இப்போ என்ன நடந்துச்சோ அதே தான். நீங்கள் சொன்னதுனால அவர் ஓடி போயிடுவார். அதே மாதிரி நீங்களும் ஓடி போயிடணும் இந்த குடும்பத்தை விட்டு. இதே மாதிரி பிரச்சனை பண்ணால், இல்லாட்டி அமைதியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். உங்களோட கையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அசத்தலாம் மாதம் வந்து தமிழரசி பேசிவிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. என்னடா அது நமக்கு வந்து சத்திய சோதனைங்கிற மாதிரி சொல்கிறப்ப குறிஞ்சிநாதனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரப்போ அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. சரி சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான், என்னது நான் பயந்து ஓடணுமா அப்படின்னு சொல்லும்போது, சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்குயா நான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி நான் வெளியில் வந்து கிளம்பிட்டேன், நீ இல்லைன்னு சொல்லிவிடு. சார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போனா நான் யாரையா? நான் பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கிற தகவல் தமிழரசிக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழரசி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சார்,
குறிஞ்சிநாதன் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? என்ன அவர் வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தப்பிக்க வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்குறாரா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? குறிஞ்சிநாதன் எங்கே இருக்காங்க? 2 பேரும் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சார். இதே தான் நான் மேல் இடத்துலையும் வந்து சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். சார் வேறு வழியே இல்லை, நான் அழைச்சிட்டு போகிறோமா அப்படின்னு சொன்னேன். வாங்க சார்ன்னு சொல்லிட்டு குறிஞ்சிநாதனை அழைச்சிட்டு வந்து போகிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து தமிழரசிக்கிட்ட வந்து பேச வராங்க நம்ம சிபி. சிபி, நீ மட்டும் இல்லைண்ணா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நீங்கள் தான் சண்டை போட்டு எல்லாத்தையும் வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் பையன்தான். என்ன ஆனால் பேரை மட்டும் தமிழரசி வந்து வாங்கிட்டு போயிடுவான்னு மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம குடும்பம் இன்றைக்கி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குன்னா அதுக்கு காரணமே என் பேரனும் என் பேத்தியும் தான் அப்படின்னு சொல்லும்போது மீனா கடுப்பாயிட்டாங்க. இவனை பேரன்னு சொல்லுங்கள், வாஸ்தவமான விஷயம். ஆனால் தமிழை பேத்தின்னு சொல்கிறீங்க. என் பேத்தியாக இருக்கிறனால தான், என் சொந்தமாக இருக்கிறனால தான் அவங்கெல்லாம் என் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. அத்தை இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எதோ பண்ணி உங்கள் மனசை மட்டும் கவர்ந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது மீனா, இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுமா. சில பேர் நல்லது பண்ணுறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும், சில பேர் கெடுதல் பண்ணுறப்ப நமக்கு நல்லதுன்னு நினைக்க தோணும். ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம பிரித்து பார்த்து கற்றுக்கணும். ஆனால் கற்றுக்கலன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சரி பார்த்துக்கலாம், நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, கொஞ்சமாவது மாறு மீனா, உன் வயசுக்கு ஏற்றாப்புல புரிஞ்சுக்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறப்ப கணேசன் வந்து கோவப்பட்டுட்ருக்காங்க அமுதா கிட்ட. நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டா. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமாம், என்னத்தை சொல்கிறது, குறிஞ்சிநாதன் வேற இப்போதைக்கு இல்லை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அடுத்தது என்ன, அத்தைக்கிட்ட மாட்டி விட்டுருந்தானா அப்புறம் நம்ம என்னத்தை வந்து சொல்கிறது, இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாமல் போயிருக்கோம். சும்மானு இருங்க, இப்போதைக்கு இந்த வீட்டில் இருப்போம். சிபிக்கும் நம்ம பொண்ணுக்கும் நல்லபடியாக வந்து சம்மந்தம் பேசி முடிப்போம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் சிபி ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. மீனா கிட்ட பேசலாமா? மீனாவும் ஆசைப்பட்றா, ஆனால் என்ன பண்ணுறது? ஆனால் சிபி மனசில் எதுவும் வந்து ஆசை தோண மாட்டேங்குதே, நம்ம என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இதுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணுங்க. என் பொண்ணை பார்க்கவே முடியல, எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காதா? நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத ஏதாவது ஒன்று விஷயத்த வந்து செய்வோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பார்ப்போம், சிபியோட மனசை மாற்றுவாங்களா இல்லை சிபி வந்து அவங்களுக்காக மாறுவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.